அபுதாபியில் நடந்த ஆசிய கோப்பை 2025 கிரிக்கெட் போட்டியில இந்தியா 21 ரன்கள் வித்தியாசத்துல ஓமனை வீழ்த்தி சூப்பர் 4 சுற்றுக்கு முன்னேறி இருந்தாங்க. ஆனால் இந்த வெற்றிக்கு நடுவே அக்சர் பட்டேலுடைய காயம் இந்திய அணிக்கு கவலையாக மாறியிருக்கா. நேற்று ஓமன் அணிக்கு எதிரான போட்டியில சிவம் தூபே வீசிய பந்த கேட்ச் பிடிக்க முயன்ற அக்சர் பட்டேல் அவர்கள் மிட் ஆஃப் பகுதியில இருந்து ஓடி இருக்காரு. அந்த நேரத்துல பந்து நழுவியதால அவர் தரையில சறுக்கியதுல தலையில காயம் ஏற்பட்டிருக்கு. இதனால அவர் மைதானத்தை விட்டு வெளியேற வேண்டிய சூழலுமே உருவாச்சு. போட்டிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய அணியுடைய ஃபீல்டிங் பயிற்சியாளர் திலீப், நான் இப்போதுதான் அக்ஷரை பார்த்தேன், அவர் நலமாக இருக்கார் அப்படின்னு தெரியுது, அதனை விட இப்போது எதையுமே சொல்ல முடியாது அப்படின்னு முடிச்சிட்டாரு. நாளை துபாயில நடைபெறவுள்ள இந்தியா பாகிஸ்தான் சூப்பர் 4 மோதல்ல அக்ஷர் பட்டேல் பங்கேற்பாரா அப்படின்றது இன்னுமே தெளிவாகலையா. ஓமனுக்கு எதிரான ஆட்டத்திலுமே அவர் சிறப்பாக விளையாடி இருந்தாரு. அதற்கு முன்னாடி பாகிஸ்தானுக்கு எதிராக 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருந்தாரு. எனவே இந்த முக்கிய போட்டியில அவர் இந்தியாவிற்கு மிகவும் தேவை. இந்தியா முதல்ல பேட்டிங் செய்து அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் மற்றும் மிடில் ஆர்டர் வீரர்கள்ல பங்களிப்பால 188 ரன் எடுத்து நேத்து அபார வெற்றியை பெற்றாங்க. நாளை பாகிஸ்தானுடன் மோதவுள்ள போட்டி தான் தற்போது மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கு. அப்படி அக்சர் பட்டேல் அவர்கள் வெளியேற்றப்பட்டால் அவருக்கு பதிலாக 11 யார் இடம்பெறுவார் அப்படின்றது பலருடைய கேள்வியாகவுமே இருந்துட்டு இருக்கு. காத்திருக்கலாம் என்ன நடக்குது அப்படின்றதையுமே பார்க்கலாம். இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.